வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் ஆலய உலா. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது போல வேல் என்பது முருகப்பெருமானின் வழிபாட்டில் முன்னோடியாக இருந்திருக்கிறது. தொடக்க காலங்களில் அனைத்து பகுதிகளிலும் வேல்தான் வழிபாட்டிற்குரியதாக இருந்தது என்பதை பல ஆய்வுகள் எடுத்துரைக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சொர்ணமலை என்ற திருத்தலத்தில் குன்றின் மீது அமைந்த முருகன் ஆலயத்தில் வேல் வழிபாடு இன்றுவரை வழக்கத்தில் இருப்பது சிறப்புக்குரியதாகும். ஆலய கருவறையில் முருகப்பெருமானின் சிலை வடிவுக்கு பதிலாக வேலே மூலவராக வழிபடப்படும் திருக்கோவில்தான் கோவில்பட்டி சொர்ணமலை கதிரேசன் திருக்கோவில் ஆகும். இங்கு கருவறையில் மூலவராக முருகப்பெருமானின் கதிர்வேல் எனும் திருக்கைவேல் அமைந்து உள்ளது. கோவில்பட்டியில் இருந்து பிழைப்புக்காக இலங்கைக்கு வணிகம் செய்யச் சென்ற சுப்பிரமணியன் எனும் முருக அடியவர் இலங்கையில் உள்ள கதிர்காமம் முருகன்மேல் மிகுந்த பக்தி உள்ளவர். கதிர்காமத்தில் வேல் வழிபாடே சிறப்பாக உள்ளது. அந்த முருகன் அடியவர் இலங்கையில் இருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் திரும்பும் பொழுது கதிர்காமம் முருகனை பிரிய மனம் இல்லாமல் கவலை கொண்டார். தன் அடியவரின் வாட்டம் போக்க எண்ணிய கதிர்காமம் முருகன் அந்த அடியவரிடம் இருந்த வேலுக்குள் தம்மை செலுத்தினார். பின்னர் அசரீரியாய், அன்பனே, உன் பொருட்டு யாம் இந்த வேல் மூலம் உன் ஊரான கோவில்பட்டிக்கு வருகிறேன். கதிர்காமத்தில் இருந்து பிடி மண் கொண்டு சென்று அங்கு உள்ள மலைக்குன்றில் மூலவராக எமது இந்த திருக்கை வேல் வைத்து வழிபடு. உன் வாட்டம் மற்றும் அடியவர்களின் வாட்டத்தையும் யாம் களைவோம் என்று கதிர்காமம் முருகன் அருளி மறைந்தார். கோவில்பட்டிக்கு அந்த கதிர்காம கந்தனின் திருக்கை வேல் உடன் திரும்பிய அந்த முருக பக்தர் பின்னாளில் இலங்கை கதிர்காமம் முருகப்பெருமான் கூறியபடி மலைக்குன்றில் ஆலயம் எழுப்பினார். அந்த கதிர்காம முருகன் திருக்கை வேல்தான் இங்கு மூலவராக உள்ளது. இத்தலத்தில் வழிபடுவது இலங்கை கதிர்காமம் முருகன் ஆலயத்தில் வழிபடுவதற்கு நிகரானது. கிருத்திகை நட்சத்திர நாளன்று இந்த கோவிலில் உள்ள வேலுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த அன்ன பிரசாதத்தை மகப்பேறுக்காக ஏங்கும் பெண்கள் உட்கொண்டு குழந்தை வரம் பெறுகிறார்கள். மாதந்தோறும் இங்கு சொர்ணமலையை சுற்றி கிரிவலம் நடக்கிறது. கிரிவலம் வரும் வழியில் ஒளி குகை என்ற குகையின் வாசல் உள்ளது. அங்கு யாரும் செல்வதில்லை. அங்கு சித்தர்கள் பலர் தவம் இருந்து வருவதாக கூறுகிறார்கள். சில நேரங்களில் நள்ளிரவு பொழுதுகளில் பஜனை சத்தம் கேட்பதாகவும் கூறுகிறார்கள். திருக்கார்த்திகை தீப திருநாள் இங்கு சிறப்பு. திருக்கார்த்திகை நன்னாளில் இந்த சொர்ணமலை குன்றில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்கள். இங்கு சூரசம்காரம் கந்த சஷ்டியில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. கந்த சஷ்டியில் இத்தலம் வந்து சத்ரு சம்கார வேல் பதிகம் வேல்மாறல் 6 முறை பாராயணம் செய்து மூலவர் கதிர்வேலை வழிபாடு செய்கிறார்கள். அமைவிடம் விருதுநகர் அருகில் உள்ள கோவில்பட்டியில் சொர்ணமலை அமைந்துள்ளது. கோவில்பட்டியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவில் இருக்கிறது. கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் உடனாய பூவனநாத சுவாமி கோவிலுடன் இணைந்த திருக்கோவில் இதுவாகும். திருத்தல பயணம் செய்து திருவருளை பெறுவோம். உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast.channelg@gmail.com